அன்புல எவ்வளவு ஒரு மனிதநேயவாதியா இருந்திருந்தா தன் படத்தை பாராட்டிய சீமான் அவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு. தன்னோட பிறந்த நாளைக்கு அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்து ஆசி வாங்கணும். திரையுலகில் மூத்த ஒருத்தர் 45 ஆண்டுகளாட்டு சூப்பர் ஸ்டார் ஆட்டு உச்ச நட்சத்திரமா இந்திய திரையுலகில் யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்யக்கூடியவர். அதை மதிச்சு அவர்கிட்ட பெரியவருங்கிற முறையில ஆசி வாங்கணும்னு அண்ணன் கேக்குறீங்க. அண்ணன் கோச்சுக்குவாங்க. நீ பச்சை மராட்டிய மண்ணில பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருக்கான் ஒண்ணு, இல்லைன்னா உங்க ஆத்தா அங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத. சங்கினா என்ன தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கி சொங்கி பயில யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினாரு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறதுனால எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாரு. அவர் இருந்த ஆரம்பிச்சாதான் சாப்பிடுவாரு, கட்சி ஆரம்பிச்சாதான் தூங்குவாரு, கட்சி ஆரம்பிச்சாதான் மற்ற வேலையை பல்லு விளக்குவாரு, சாப்பிடுவாரு, மற்ற வேலையெல்லாம் பண்ணுவாரு. அவரு வேளாண் குடிமக்கள் பாதிக்கப்பட்டான்னு என்ன கட்சி ஆரம்பிக்கலையே. கட்சி ஆரம்பிக்கலாம். உங்க கருத்ததுக்கு சொல்றீங்க, வாய் மூடிட்டு இருங்க. கருத்ததுக்கு சொல்றீங்க. தூத்துக்குடியில் உங்களை பார்த்துட்டு பூரா சமூக விரோதி ஊடுருவி விட்டேன்னு உங்களை சொல்ல சொன்னது யாரு? கட்சி தான் ஆரம்பிக்கலையே, கம்மல் இருக்க வேண்டியதானே. அங்கிட்டு போய் உட்காரு தம்பி. என்ன சொல்லுவான் ஒருத்தன்? உன் வேலை என்னப்பா பாப்பா அப்படின்னு சொல்லுவான். அதான் சொல்ல தோணுது. நடிச்சம்மா, கைதட்டு வாங்கினம்மா, காசை வாங்கினம்மா, போய் ஊரம்மா உட்கார்ந்தம்மான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும். நான் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் பேசுவேன், கட்சி ஆரம்பிச்சத பிறகுதான் பேசுவேன். இது என்னது வித? உங்க வீட்டுல யாராவது திருடிட்டு போயிட்டேன், நான் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் குற்றப்பதிவு சொல்ல வருவேன், இப்படியா சொல்லுவீங்க? நான் கட்சி ஆரம்பிக்கலையே, இப்ப எதுக்கு நான் என்ன பண்றது, இப்படியா பேசுவீங்க? அது கருத்து சொல்லக்கூடாது. அவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் அரசியல் ஏதாவது இந்த முண்டை வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு. ஏதாவது தெரியுமா சொல்லு. ஏதாவது இடியணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பாடு விட்டு கொண்டு இருந்தா இந்த நிலமண்டுக்காரா உங்க ஆத்தா? சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ணில் பிழைச்ச பிரதேச நாயி, கர்நாடகாவில் பிறந்த நாயி தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தடை பண்ணணும். மொத்த சங்காட்டு போடுவோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டு வந்துக்க, வெளியே பிடிச்சு நிக்கிறோம். என்னத்தை வெற்றிட மேமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது. என்னத்தை வெற்றிட மேமலைக்கு போறதை விட்டுவிட்டு